அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கண்ணியத்துக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே, இன்றைய தலைப்பு சைத்தானுக்குள்ள ஆதிக்கம். இது ஏன் என்ற பதிவு என்றால், ஷைத்தான் கொடுத்து ஆடுகிறான். அதற்கு சில லைஃபான ஹதீஸ்களை வைத்துக்கொண்டு கற்றறிந்த மேதைகளே அதற்கு விளக்கம் அளிக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கிறோம். அதனால தான் இந்த தலைப்பு. ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு பெண் பைத்தியம் பிடித்த ஒரு குழந்தையை கொண்டு வந்து காட்டினார். அந்த குழந்தையை தமது கையில் எடுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் விரோதியே வெளியே செல், அல்லாஹ்வின் விரோதியே வெளியே செல், நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று கூறினார்கள். குழந்தை குறைந்து மறைந்து விட்டது. இது அகமது ஹாக்கிம் பைஹக்கி. மாலையும் இரவும் சந்திக்க அந்தி நேரத்தில் உங்கள் குழந்தைகள் வீட்டில் வைத்திருங்கள், அது சைத்தான் வெளிவரும் சமயமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்துள்ளார்கள். ஜாபிர் பின் அப்துல் அலி அவருடைய ஹதீஸ் முஸ்லீமில். பாலைவனங்களிலும் குகைகளிலும் தனித்திருப்பது தடுக்கப்பட்டுள்ளது, ஏனெனில் அங்கு ஷைத்தான் இருப்பான். நபிமொழி: மனிதர்கள் மல ஜலம் கழிக்க ஒதுங்குகின்ற இந்த பேரித்த மரங்கள் அடர்ந்த காடுகள் ஜின் ஷைத்தான்கள் அடிக்கடி வந்து போகும் பகுதிகளாகும். எனவே உங்களில் ஒருவர் அப்படிப்பட்ட கழிப்பிடத்துக்கு வரும்போது அவுது பில்லாஹி மின குப்சி வல் கஃபாயிஸ் என்று கூறுவார் என அல்லாஹ்வின் தூதர் சொல்வர் கூறினார்கள். நூல் அபுதாவது. ஆதமுடைய மக்களிடம் ஷைத்தானுக்கு ஒரு ஆதிக்கம் உண்டு, அதுபோலவே வானவருக்கும் ஒரு ஆதிக்கம் உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நூல் திருமிதி. இந்த ஹதீஸ்கள் ஆதாரபூர்வமானதா? இதன் அடிப்படை ஷைத்தான் மனிதன் மீது மேலாடுவான் எடுத்துக்கொள்வதா? இந்த ஹதீஸ் சரியானவையா என்பதை அறிவதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஷைத்தான் என்றால் யார்? அவனுக்கு வழங்கப்பட்ட அதிகாரம் என்ன? ஷைத்தான் என்று கூறப்படும் அனைத்து ஹதீஸ்களிலும் ஷைத்தான் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த புரிந்து கொண்டால் மேற்கொண்ட ஹதீஸ்களையும் இந்த கருத்தில் அமைந்த மற்ற ஹதீஸ்களையும் சரியான முறையில் விளங்கிக் கொள்ள முடியுமா? ஜின் இனத்தை சேர்ந்தவன் தான் ஷைத்தான். ஷைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட எல்லோரும் இருக்கிறான். இதற்கு நல்லவர்களோ சஹாபாக்களோ விதி வழக்கல்ல. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் உள்ள ஷைத்தான் மட்டும் நபி அவர்களுக்கு கட்டுப்பட்டு விட்டான். இவன் மற்ற அனைவரிடம் இருந்து கொண்டு கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். நல்லவர் இவன் கூறுவதை புறக்கணித்து விடுவார்கள், தீயவர்கள் செயல்படுத்துவார்கள் என்பது ஷைத்தானை புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம். இறைவன் அஞ்சுவோருக்கு ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே சுதாரித்துக் கொள்வார்கள். அப்போது அவர்கள் விழித்துக் கொள்வார்கள். இது குர்ஆனில் 7வது அத்தியாயம் 201வது வசனத்தை பார்க்கிறோம்.